இளநீர் குடித்ததால் பறிபோன உயிர். சமூக வலைதளங்களும் சில செய்தி ஊடகங்களை வந்த ஒரு செய்தி. சில வாரங்களுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த தர்பூசணி பழங்களில் செயற்கையான நிறங்கள் சேர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இளநீருக்கு இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். 69 வயது மதிக்கத்தக்க டென்மார்க்கை சேர்ந்த ஒரு நபர் இளநீர் குடித்தது இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு சம்பவம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. 2021 இந்த சம்பவம் நடந்திருக்கு. இவர் குடித்த இந்த இளநீர் சாதாரண ஒரு இளநீரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவர் குடித்த இளநீர் கெட்டுப்போன இளநீர் குடிச்சிருந்திருக்காரு. இவர் அந்த இளநீரை வாங்கி 1 மாதம் கழித்து இந்த இளநீர் குடிச்சிருந்திருக்காரு. அதுவும் இந்த இளநீர் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருந்திருக்கு. அதாவது இந்த இளநீரை சீவி வச்சுருந்துருக்காங்க, ஓப்பனாக இருந்திருக்கு. அந்த இளநீரில் பூஞ்சைகள் வளர்ந்துருக்கு. அட்ரீனியம் சொல்லப்படுகின்ற ஒரு ஃபங்கை அதில் வளர்ந்துருக்கு. அந்த பூஞ்சையினால் உருவான 3-நைட்ரோப்ரோபியோனிக் ஆசிட் காரணமாக தான் அவருடைய மரணம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் ஆர்டிக்கலில் வெளியிட்டிருக்காங்க. சாதாரண ஒரு இளநீர் குடிக்கிறதுனால மரணம் ஏற்படாது. இந்த வெயில் காலங்களில் அதிகமாக நீர் இருக்கக்கூடிய இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது.